நல்லா இருக்குது. நம்ம நேற்று தினம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காணொலி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கடைசியாக போட்டிருந்த காணொலி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் ஆலயாபடி அப்படிங்கிற ஊரில் ஆலயாவாடி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் ஆலயாவாடி அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவன் கோயில் மிகவும் பழமையானது. சோழர் காலத்து சிவன் கோயில் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டது. ரொம்பவும் பழமையான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய நிலை முழுக்க மண் போட்டு மூடிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த கோவில் தானாலாம் அழியலைங்க. இந்த கோவில் கட்டினதுக்கப்புறம் வந்தது தான் இந்த ஏரி பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா. இந்த மிகப்பெரிய ஒரு ஏரி. இந்த ஏரியை வந்து பலப்படுத்துகிறேன். இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி டூர் வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏரியை வந்து வலுப்படுத்துகிறோம் சொல்லி ஏரி கரையை ரொம்ப பெரிதாக்கி, இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஏரி கரை எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த ஏரிக்கரையை வலுதாக்கி பாருங்கள். கோவிலை முழுமையாகவே வந்து பார்த்திங்கன்னா பாழாக்கிட்டாங்க. கோவிலுடைய கோபுரம் எந்த மட்டத்துக்கு இருக்குது பாருங்கள். கோபுரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மண் நிரம்பி இருக்குது. நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த காணொலியை பார்த்துட்டு நேற்று வந்து நம்ம இதை பார்த்து வணங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வணங்கிட்டு என்னால் போக முடியல. எல்லோரும் போல் நீ ஏன்டா வணங்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் வந்தேன். வந்துட்டு அப்புறம் எல்லாம் வணங்கிட்டு வெளியில் ஏறுற போது ஒரு சின்ன ஒரு மாற்றம் மைண்டில். அப்புறமா இந்த இதை பண்ணியாகணும்னு சொல்லிட்டு ஊருக்காரங்கள்ட்ட பேசி தலைவர்கிட்ட பேசி, ஸோ ஜேசிபியால் பண்ண முடியாதுன்னு சொல்லி இட்டாச்சாவில் தான் பண்ண முடியும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு இது. இந்த கரையை வந்து நம்மளே இன்னும் கொஞ்சம் வலிமையாக பண்ணணும். ஏன்னா நாளைக்கு ஏரி ரொம்பச்சுன்னா விவசாயத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது, ஊர் மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அப்போ ஏரியும் நல்லா பலப்படுத்தி வைக்கணும், கோவிலையும் அதுலேருந்து தனியாக எடுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு சிந்தித்து ரொம்ப திறனாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஊர் மக்கள் பெருமிதமான சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் மட்டுமே நம்மளால் பண்ண முடியுது. ஸோ என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நண்பர்களாகிய நீங்கள் உதவுங்கள்னு சொன்னேன். ஸோ அது போலவே நீங்கள் உதவி இருந்தீங்க. நம்மளுடைய நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நம்ம அதாவது கூகுள் பே ஆனது வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யலை. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மாதிரி கராப்பான மாதிரி ஆகிடுச்சு, நடுவில் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடுச்சு அக்கௌண்ட்டு. சம்திங் எதுவானாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம இந்த கோவிலை எடுத்து வெளியில் காட்டுறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி பணி வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. எத்தகைய ஒரு அழகான பாருங்கள், ஒரு கருங்கல்லாலான கோவில். இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கருங்கல்லாலே இருக்குது கோவில். அப்படி இருந்து இந்த கோவிலோடைய அருமை வந்து பார்த்திங்கன்னா தெரியல. பாருங்கள், சமதள எவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி போகக்கூடாது. நம்ம போனால் அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள். நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் மாற்றம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸோ இறைவன் கொடுத்த அருளால், உங்களுடைய உதவினால், ஊர் மக்களுடைய சப்போர்ட்டோட இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வேலையை நம்ம வந்து ரொம்ப நிறையவே பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட வேலை முடிய போகுதுங்க. என்னுடைய இந்த ஜென்மத்தோட வேலை இதுலேயே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பணியாக நான் பார்க்குறேன். ரொம்ப கஷ்டம், முடியலை. இந்த பணி முடியாமல் தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை. ஏன்னா எதுவுமே நமக்கு தோணலை. இந்த வேலை மட்டும்தான் வரணும். உள்ள சிவன் வந்து அவ்வளோ அழகாக காட்சியளிக்கிறார். அதுதான் சிறப்பக்கூடிய ஒன்று. சிவலிங்கமும் நந்தியும் ரொம்பவுமே அழகாக இருக்குது உள்ள. ஸோ அப்படி இருந்தும் ஒரு முதியவர் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் இங்கே வந்து அபிஷேகம் பண்ணி விளக்கேற்றிக்கிட்டு இருக்காங்க. நேற்று தான் வந்து பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பணியை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செய்திங்க. இப்போ மண்ணுக்குள்ளே இருக்கிற கோயிலே எடுத்துட்டோம். எப்படப்பட்ட கோயிலாக இருந்தாலும் நம்ம மீட்டை எடுப்போங்க, நம்மளால் முடியும். ஸோ உங்கள் கூட சேர்ந்து தான் நான் பண்ணுறேன். என் கூட நீங்கள் இருக்கீங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம முழுசாக இறங்கி இன்றைக்கி பணி நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், என் வீடியோ லைக் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். நம்ம காணொலியை 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த கோவில் வந்து இன்றைக்கி 10 லட்சம் பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். எத்தகைய அழகான ஒரு கோயில் பாருங்கள். முழுக்க கருங்கல்லாலே கட்டின ஒரு கோயில். கோயிலுக்கு அப்புறம் வந்து அந்த ஏரி நம்ம கோயிலை வந்து பார்த்திங்கன்னா முழுசாக எடுத்துருச்சு. ஒரு குளமும் ரொம்ப முக்கியம்.
ஒரு கோவிலும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டுத்தையும் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் சிறப்பாக எந்த விதமான ஒரு இதுவும் ஆகக்கூடாதுன்னு 2 பேர்த்துக்கும் சிறப்பான முறையில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதோடைய விமானம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா செங்கலால் இருக்கிறதுனால அங்கங்கே சுதை வடிவங்கள் வந்து முழுசாகவே அழிஞ்சிருச்சு. கருங்கலால் ஆன கோயிலுங்கிறதுனால இன்னிய வரைக்கும் பாருங்கள். எந்த ஊருன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசி வட்டம் ஆலயப்பாடி அப்படிங்கிற ஊர். அங்கே இருக்கிற ஒரு சிவன் கோயில் தான் அது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து கோவில் எடுக்கிறோம் பாருங்கள். எந்த அளவுக்கு கோயில் வந்து உள்ளே போயிருக்குன்னு இந்த ஆழத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோபுரம் எங்கே இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு ஆழமாக கோவிலை வந்து மூடிட்டாங்க. எடுத்துக்கிட்டு இருக்கோம், எடுப்போம். இன்னும் மீட்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மீட்டர் எடுக்கிற நடவடிக்கை நடந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய காணொலியை நீங்கள் ஷேர் மட்டும் பண்ணுங்கள், போதுமானது. இதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை நம்மளால் பண்ண முடியும்னா எதையுமே நம்மளால் பண்ண முடியும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி எல்லாரையும் ஒன்று கூடி இன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கண்டிப்பாக நம்ம வந்து நேரலை கொஞ்சம் தெளிவாக இருக்காது. நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ, இதோடைய வீடியோ ஃபுல்லாக போடுவோம் பாருங்கள். இது முழுக்க கோவில் தாங்க. இங்கே பாருங்கள், இந்த கோபுரத்துலேருந்து அந்த இட்டாச்சி நிற்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கோவில் தான். அண்ணன் நிற்கிறாரு பார்த்தீங்களா, அர்த்த மண்டபம் தான் அண்ணன் நிற்கிறது. கோவில் செதவடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆள் நின்று அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் செவரோட தடுப்பு இது இருக்கும் பார்த்து. அந்த செவரு எட்ஜி இருக்கும், அந்த மாதிரி இங்கே இருக்கும். அந்த கல்லில் தட்டினார்னா செவரே இதாகிடும். என்னை கேட்டால் தள்ளுறதுக்கு தாண்டி இழுத்தா நல்லது. கோவிலே இப்படி இப்படி முறை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வீடியோ போடுறோம். சரிங்களா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து பதிவை பாருங்கள். இதோடைய முழு காணொளி நம்ம வந்து விரைவில் போடுவோம். நன்றி.